ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெளிச்சம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் ஒரு 300 கிராம் மட்டன் நெஞ்செலும்பு வாங்கி வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி ஒரு கிராமத்து ஸ்டைலில் நம்ம சுவையான நெஞ்செலும்பு குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறேன். நான் ஒரு 2 கரண்டி ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் தாளிப்பு போட்டுக்கிறேன். நான் ஒரு 1/4 கிலோ மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கினா தான் நமக்கு அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 4 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயமும் தக்காளியும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், சுருண்டுக்குச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு கரண்டி அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த பச்சை வாசனை போகிற அளவு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள், நான் இப்போ நெஞ்செலும்பு சேர்த்துக்கிறேன். நான் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மிளகாய் தூள். இப்போ நான் இந்த நெஞ்செலும்பு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம சமைக்கிற மட்டனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம விசில் விடணும். நான் இளம் ஆட்டுக்கறியாக தான் போட்டிருக்கேன், அதனால் நான் ஒரு 2 விசில் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து போட்டிருக்கேன். தேங்காய், கொஞ்சம் சோம்பு, ஒரு 10 பல்லு பூண்டு. இதை போய் நம்ம பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விசில் அடங்கிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 கத்திரிக்காயை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 முருங்கைக்காய், இது கூட நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன், காரம் கரெக்டாக இருக்குது.
இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த பக்கம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம ஃபைனல் டச் கொடுக்க போகிறோம். நான் ஆயில் ஊற்றி சோம்பு, ஒரு 5 பல் பூண்டு எடுத்து இடித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினோன்னா அந்த குழம்பே அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தாளித்து கொட்டிக்கிட்டேன். நல்ல வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.